புது மாப்பிள்ள கொடுக்க போற அந்த மாங்கல்யத்தை ஏத்துக்கிறதுக்கு சதி கூட தயாராயிட்டாங்க. ஆனா கையும் நடுங்குது. பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறது பராசக்தி அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சிவன் சொல்லித்தான் இவருக்கே தெரியும். அதுவும் சிவனோட ஆளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமா அப்படிங்கிறப்போ கையி காலு உடம்பெல்லாம் விதவெளத்து போகும் தானே. அந்த மாதிரிதான் இப்பயும் ஆகுது. அதுல கையில வச்சிருந்த தேங்காய் வெத்தலை மாங்கல்யம் எல்லாத்தையும் தெரியாதனமா கீழே போட்டுறாரு. அதை பார்த்தது எல்லா பேரும் பதறாங்க. ஐயோ அபசகுணமாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பிறகு முனி கூட இது மிகப்பெரிய அபசகுணமா தெரியுதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாப்பிள்ள திடீர்னு எந்திரிக்கிறார். எந்திரிச்சதோட நிக்காம விறுவிறுன்னு நேரா போய் அவரோட சிலைய அப்படியே உத்து குறுகுறு பாக்குறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க. மனுஷன் திடீர்னு அந்த சிலைய புடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளி விட்டு தான் சிலைய தானே உடைக்கிறாரு. ஜடன் செஞ்ச அந்த சிலை உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அற்புதம் தானா மறைஞ்சு போகுது. மாப்பிள்ளையோட அந்த ஒரு பாதி முகம் பழையபடி அழுகுன அந்த தோலோட ரொம்ப குரூரமா காட்சி தருகிறது. பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இது, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு யாருக்கு எதுவும் புரியப்படல. திரும்பும் போதுதான் அவரோட முகம் பழையபடி மாறி போச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வருது. தச்சனுக்கெல்லாம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம மிரண்டு போய் நிக்கிறார். அப்பா பேசுறாப்ல, நம்ம சம்பந்தி பேசுறாப்ல, என்ன காரியம் பண்றடா மகனே அப்படின்னு கேக்குறாரு. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாரு. என்ன மன்னிச்சுக்கங்க, நான் நானா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு இந்த அழகு தேவையில்லை. இந்த அழகு எனக்கு அரக்க குணத்தை கொடுத்துச்சு. எனக்கு இது எதுவும் வேண்டாம். உங்க பொண்ணு வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம். ஆளை விடுங்க சாமி அப்படின்னு ஒரு பெரிய கும்பிடா போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆனா தச்ச விடுவானா விட மாட்டேங்கிறாரு. மூர்க்கனே, என்ன காரியம் பண்ணிட்டேன்? நான் உனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தேன், புது முகத்தை கொடுத்தேன், புது அழகை கொடுத்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற, என்ன இது அப்படின்னு திட்டுறாரு. அங்க வச்சு சதிக்கு அவளுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை நடத்த ஆசைப்படுறீங்களே, இதெல்லாம் ஒரு அப்பம் என்ற செயலா அப்படின்னு கேட்டா, நிறுத்துறா, ஓவரா பேசாதரா அப்படின்னு தச்ச சத்தம் போடுறாரு. உனக்கு தாண்டா பிரச்சனை. நீ உருவத்தால மட்டும் தாழ்ந்து போகல, உள்ள தலைவலியும் தாழ்ந்து போயிட்ட. உன் முகத்துல மட்டும் அவலம் இல்ல, உன் மனசுலயும் அவலம் இருக்கு. அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு முடிச்சுட்டு சம்பந்திய பார்த்து, உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு தரேன். நான் ஜடங்கிட்ட சொல்லி மறுபடியும் உங்க பிள்ளைக்காக ஒரு சிலையை செதுக்க சொல்ல முடியும். உங்க பிள்ளையோட முகத்தை மறுபடியும் குணப்படுத்த முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உங்க புள்ளைய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம தச்சன் கேட்கிறாரு. அதுக்கு சன்மானமா இதுக்கு முன்னாடி என்ன டீல் பேசினாங்க? தன்னோட பதவியிலையும் அதிகாரத்திலையும் பாதியை தரதா சொல்லியிருந்தாரு. இந்த தடவை பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த முழு அதிகாரத்தையும் முழு பதவியையும் ஒட்டுமொத்தமா ஒப்படைப்பதற்கு தயாராகி விட்டார் நமது தச்சன். அதை சொன்னதும் ஒட்டுமொத்த அரசவையே ஆடி போச்சு. எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? முழு அதிகாரமும் உங்களுக்கு தான், அடுத்த பிரபஞ்ச அதிபதி நீங்க தான், நான் இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி உசுப்பேத்தி விடுறாரு. அதுக்கு நம்ம மாப்பிள்ளையோ, இவர் கொடுக்கிறது வரம் கிடையாது, அது ஒரு சாபம் அப்படிங்கிறார். எவ்வளவு அதிகாரம் இருந்து இத்தனை வருஷமா பிரபஞ்ச அதிபதியா இருந்து என்ன பிரயோஜனம்? தான் பொண்ணுக்கு விருப்பப்பட்டபடி ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்க்க முடியலையே அவரால அப்படிங்கிறார். பிரபஞ்ச அதிபதியா இருந்துமே தான் கிட்ட இருக்கிற அந்த அகங்காரத்தை இவர் இதுவரைக்கும் துளி அளவு கூட ஒதுக்கல. இவர்கிட்ட இவரோட அதிகாரத்தை வாங்கி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறார். அது மட்டுமா, பிரபஞ்ச அதிபதியா இருந்துகிட்டு இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை வியாபாரமாக்கிட்டார். தான் பொண்ணை கட்டிக்கிறதுக்காக தன்னோட பதவியையும் அதிகாரத்தையும் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. இவரா ஒரு பிரபஞ்ச அதிபதிக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு? இவர மாதிரியே இவர் கூட சேர்ந்து பிசினஸ் பேசிங்கன்னா நீங்களும் இவர மாதிரி தான் ஆவீங்க. இப்ப எப்படி இந்த உலகம் இவரை தூற்றி பேசுகிறதோ அதே மாதிரி தான் உங்களையும் தூற்றி பேசும். இதெல்லாம் வேண்டாம், இவர் விரிக்கிற அந்த வலையில நீங்க சிக்கிக்காதீங்க அப்படின்னு புல்லா அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் இந்த ஆளு சந்தோஷமாவா இருக்காரு. யார? தச்சனை. தச்சன் இப்ப என்ன சந்தோஷமாவா இருக்காப்ல? அதிகாரம், பலம், பதவி அப்படின்னு எவ்வளவோ இருந்தோம், வாழ்க்கையில நிம்மதி இல்ல. இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாண்டாடி, வாங்க பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம், குடிசைக்கே போயிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. தச்சன் பயங்கரமா கர்ஜிக்கிறாரு, சத்தம் போடுறாரு. இனி ஒரு வார்த்தை சொன்ன என் சாபத்துக்கு ஆளாவ அப்படின்னு கோவத்துல சொல்றாரு. அப்புறம் சம்பந்திய பார்த்து, உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ண கூடாதா? விட்டா பேசிக்கிட்டே போறான், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு நம்ம தச்சன். யாரு மூட, என் பிள்ளையா இல்ல கல்யாணத்தை வியாபாரமாக்கி பேசிக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானுமா? இதுக்கு முன்னாடி பாதி அதிகாரத்தையும் பலத்தையும் தரேன்னு சொல்லிட்டு நீ சொன்னப்போ என் பேராசை என் கண்ணை மடைச்சிருச்சு. ஆனா இப்போ முழு பதவியும் அதிகாரத்தையும் தரலாம் அப்படின்னு சொன்னா கூட உன்னோட வலையில நான் சிக்க போறது இல்ல. ஏன்னா என் புள்ள என் கண்ணை திறந்துட்டான். எங்களுக்கு இது வேண்டாம், கல்யாணம்ன்ற பேர்ல இந்த வியாபாரம் வேண்டாம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு நம்ம சம்பந்தியும் ஒரு கும்பிட போட்டாப்ல. போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு அப்பனையும் பிள்ளையும் நல்லா நம்ம தச்சன் திட்டுறாப்ல. திட்டிவிட்டு அந்த பக்கம் அழுதாப்புல இருக்கிற நம்ம சதியை பார்த்து, மகளே இனி நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, உன் கல்யாணத்தை இதை விட இன்னும் சிறப்பா நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறார். ஒரு மிகப்பெரிய, இந்த உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சுயம்பரத்தை நான் நடத்த போறேன். அந்த சுயம்பரத்துல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். எப்படி? உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம், இது சத்தியம் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஞாபகம் இருக்கா? தான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு மிரட்டி நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும்னு சொன்னதச்சேன். இப்போ தன்னையும் மறந்து தான் பொண்ணுக்கே அந்த ஆப்ஷனை திரும்ப கொடுத்துட்டார். சுயம்பரத்துல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். இதுல என்ன ஆயிடுது?
சதி கொடுத்த அந்த வாக்கு நியூட்ரலைஸ் ஆயிடுது. இப்போ தனக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் நம்ம சதிக்கு வந்துருச்சு. அதை நம்ம ரேவதி நோட் பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்படி சுயம்பரத்தை நடத்த போறதா தச்சன் சொல்ல அது அந்த சம்பந்தி கேட்டு சும்மா இல்ல, சுயம்பரத்தை நீங்க தாராளமா நடத்துங்க, ஆனா சிவனுக்கு எதிரா யாராவது ஒரு இளவரசராவது சுயம்பரத்துல பங்கெடுக்க வருவாங்களா, நடக்கிற காரியமா இது அப்படிங்கிற மாதிரி பேசி இன்னும் கொஞ்சம் நம்ம தச்சனை வெறுப்பேத்துறாரு அந்த சம்பந்தி. இதெல்லாம் கேட்க முடியாம சகிக்க முடியாம அந்த பக்கம் சதிதேவி அவங்களோட அறைக்கு போயிடுறாங்க. பின்னாடியே ரேவதி போயிடுறாங்க. ரேவதி போய் சதிகிட்ட ஜடன் தான் சிவன்ற மேட்டரை உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன பிரயோஜனம், சிவன் ஜடனா இங்க வந்தது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சு இந்த தொல்லைய வேற யாருக்காவது கட்டி கொடுத்துடணும் தான் சிவன் இவ்வளவு மெனக்கெடுத்து இருக்கிறார். அந்த மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அவன் வந்திருந்தார், தொல்லைய தீர்த்து விட்டா போதும்னு நினைச்சார். அப்படி இப்படின்னு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. அடி பாவி, என்னடி இவ்வளவு தப்பு தப்பா பேசுற, நீ சொல்ற எதுவுமே கிடையாது, உண்மையிலேயே உன்னை கட்டிக்கிற அந்த நோக்கத்துல தான் சிவன் மனித ரூபத்துல மாறி இங்க வந்தாரு, இது எல்லாமே என்னோட புருஷன் சந்திர சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. தப்பு பண்ணது யாரு, அந்த சிவனா நீயா? எல்லாம் கூடி வர சமயத்துல உங்க அப்பன் நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும் அப்படின்னு கேட்டு சத்தியம் கேட்ட, நீயும் அதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, வாக்கு கொடுத்த, அந்த வாக்கு தான் உன்னையும் சிவனையும் பிரிச்சது. சிவனுக்கு இப்ப ரெண்டு பிரச்சனை, சிவனோட ஒரு பாதியான நீ கொடுத்த வாக்கு உண்மையா இருக்கணும், அதே சமயம் சிவனோட ஒரு பாதியான ஒன்ன அவர் வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குனது அவரா இல்ல நீயா? சொல்ல போனா அந்த சிவன் இங்க வந்தது இந்த பிரச்சனையில இருந்து எல்லாத்திலே இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான், உன்னோட வேதனையில இருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறாங்க ரேவதி. என்ன சொல்ல வரீங்கக்கா அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு அவங்க விசாரிக்கிறாங்க. ஆமாப்பா ஆமா, சிவன் வந்தது உன்னோட வேதனையை போக்க. நேத்து கூட உன்னை அவர் காப்பாத்துற தருணத்துல நீ ஆதிபரா சக்தியோட மறுரூபம் அப்படிங்கறத அந்த மாப்பிள்ள முன்னாடி எடுத்து சொன்னார். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேன் அப்படிங்கறத வந்தும் ப்ரூஃப் பண்ணார். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புது மாப்பிள்ளைக்கு நீ ஆதிபரா சக்தி அப்படிங்கிறது தெரிய வந்தது. நீயும் சிவனும் ஒன்னா இருக்கிறதுக்காகவே பிறந்தவங்க, உங்களை பிரிக்க முடியாதுங்கிறதும் அவருக்கு தெரிய வந்தது. எவ்வேற்பட்ட மிகப்பெரிய ரெண்டு தெய்வங்களுக்கு நடுவுல தான் ஒரு குறுக்கு கட்டையா இருக்கிறதுக்கு அவர் விரும்பல. அதனாலதான் அவர் பயத்திலேயே அந்த மாங்கல்யத்தை கீழே போட்டார். அதனாலதான் அவர் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தன்னோட பழைய ரூபத்தையும் அந்த சிலையை உடைச்சு எடுத்துக்கிட்டார். அதனாலதான் உங்க அப்பா கிட்டையும் சண்டை போட்டு இந்த கல்யாணத்தையே நிறுத்தினார். அதனாலதான் சுயம்பரத்தை நடத்த போறேன், அதுல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பா வாயாலேயே அந்த சிவன் சொல்ல வச்சார். அப்படி சொல்ல வச்சதுனால நீ கொடுத்த வாக்கை இனி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பாவே சொல்லிட்டாரே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சுயம்பரத்தை நடத்த போறதாவும் சொல்லிட்டாரு. இனி அந்த வாக்கு வேலைக்கு இல்ல, நம்ம அப்பன் கொடுத்த அந்த புது வாக்கு தான் இனி செயல்பட போகுது. இனி உனக்கும் அந்த சிவனுக்கும் நடுவுல குறுக்கா எந்த ஒரு வாக்கோ சத்தியமோ இல்ல. உனக்காகவே இவ்வளவு விஷயத்தையும் செஞ்ச அந்த மனுஷனை நீ நோகடிச்சு அனுப்பிச்சிட்டியே, இப்ப அந்த மனுஷனை நீ தேடி எங்க போய் கண்டுபிடிக்க போற, என்ன பண்ண போறியோ போ அப்படின்னு நம்ம ரேவதி பேச, அதுக்கப்புறம் தான் தான் புரிஞ்சுக்கிட்டது தவறுதலான ஒரு மேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சதி வருத்தப்படுறாங்க. இப்பயே நான் சிவனை பார்க்கணும், சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சிவனை தேடி ஓடோடி வராங்க. எங்க வர்றாங்க, நம்ம சிவன் சிலை செய்யக்கூடிய சிற்பி எங்க வேலை பார்ப்பாங்க, சிற்ப கூடம் தானே, அந்த சிற்ப கூடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி ஜடன் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு அங்க வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான். அதை கேட்டது இவங்க அப்படியே உட்காந்து நிலத்தடு மாதிரி உட்கார்றாங்க, அழுகுறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி சிவனோட நிழல் தெரியும். ஆஹா, நிழல் தெரிகிறது, சிவனின் நிழல் தெரிகிறது, சிவன் வந்து விட்டார், காட்சி தந்து விட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி பார்த்தா அந்த நிழலுக்கு சொந்தக்காரர் சிவன் தான். ஆனா உண்மையான சிவன் அல்ல, நம்ம ஜடன் தச்சன் கேட்டாருன்னு சொல்லி தச்சனுக்காக ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாருல்ல, அந்த சிலை தான். கல்யாணம் நடக்கும் போது மண்டபத்தோட வாசல்ல எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி ஒரு சிலையை அந்த தச்சன் கேட்டு போனார். அதற்காக செய்யப்பட்ட சிவனின் சிலை. அதை பார்த்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. மறுபடியும் வேதனையில கஷ்டப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம நந்தியோ, நீங்க இங்க இருக்க, நீங்க வடிச்ச சிலை அங்க இருக்க, நடுவுல சதிதேவி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா? ஏன் ஒரு நல்ல மார்க்கத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நந்தி சிவனை பார்த்து கேட்கிறார். நீங்க மானிட ரூபம் தடுத்து என்ன பெருசா கண்டுட்டீங்க, ஒன்னும் உருப்படியா நடந்து முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்புறமா எதுக்காக இந்த மானிட ரூபத்திலேயே இருக்கணும், வாங்க பேசாம நம்ம கைலாய மலைக்கே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நந்தி கூப்பிட, இந்த ரூபம் உனக்கு எனக்கு வேணாலும் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா இன்னொருத்தருக்கு இந்த ரூபம் தேவை, அவர்கிட்ட நாம பர்மிஷன் வாங்காம இந்த ரூபத்துல இருந்து வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்ட நாம பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தி கேட்க, அப்ப பக்கத்துல இருந்து ஒரு சத்தம், மாமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம். யாரா? நம்ம மாப்பிள்ள தான். அந்த பொடியே வந்துட்டான். என்ன மறுபடியும் எங்களை விட்டுட்டு போக போறீங்களா, சொல்லாம கொள்ளாம போக போறீங்களா? நான் விட மாட்டேன், நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன், என்ன விட்டு நீங்க போக கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அடம்பிடிக்கிறேன். அப்படி அடம்பிடிக்கும் போது நம்ம ஜடனும் கூட சொல்றாப்ல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், உன்னோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் சிற்ப கூடத்துல நம்ம சதி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தச்சன் என்னமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஒண்ணுமில்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சதிதேவி சமாளிக்கிறாங்க. அதே சமயம்
சமயம் அங்க நம்ம ஜடன் செஞ்சுட்டு போன அந்த சிலைய பாக்குறாரு. நம்ம ஜடன் செஞ்ச சிலையா இது, ரொம்ப அருமையா செஞ்சிருக்கானே, எனக்கு சிவனுக்கு ஆகாது, அதே மாதிரி அந்த ஜடனுக்கும் சிவனை கண்டா ஆகாது போல, அதனாலதான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா எப்படி செஞ்சு வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. இந்த சிலை உன் கல்யாணத்தன்னைக்கு உன் சுயம்பரத்தன்னைக்கு மண்டபத்துக்கு வெளியில எல்லா பேருக்கும் காவ காக்கிற ஒரு செக்யூரிட்டியா ஒரு கூர்கா மாதிரி நிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆமா நம்ம ஜடனை பத்தி கேள்விப்பட்டேன், சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டானாமே, அதுவும் நாம கொடுத்த அந்த பரிசு பொருட்கள் எதையுமே எடுத்துக்காம போயிட்டாராமே. கலைஞர்களே அப்படித்தான், கர்வன் தலையில ஏறி நிக்கும், அதே சமயம் நல்ல பசங்களா இருப்பாங்க. ஜடன் மாதிரியான ஆட்கள் இங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் நாலு மழை பெய்யுதுங்கிற மாதிரி தச்சன் பேசிட்டு போயிட்டாரு. ரேவதி இந்த பக்கம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா, நான் சிவனை பார்க்கல, சிவன் நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாப்ல, ஜடன் சொல்லாம கொள்ளாம போயிட்டாப்லன்னு சொல்லிட்டு சதிதேவி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட நம்ம மாமா நிறைய விஷயங்களை அவ வயசுக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியலாம் அட்வைஸ் பண்ணி, நான் எப்பவுமே ஒரு நெஞ்சில இருப்பேன், நீ நினைக்கும் போது உன் நெஞ்சத்தோடு நான் அங்க இருப்பேன், அதே மாதிரி தான் நீ எப்பவும் என்னோட நெஞ்சத்தில் இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி, நான் ஒரு சிற்பி, ஒரே இடத்துல இருக்க முடியாது, நாடு முழுக்க உலகம் முழுக்க சுத்தணும், நிறைய இடத்துல சிற்ப கூடங்கள்ல போய் சிற்பத்தை செஞ்சு கொடுக்கணும், அது என்னோட தர்மம், அதை செய்ய விடு, என்ன விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜடன் விசாரிக்கிறாரு. பர்மிஷன் கேக்குறாரு அந்த பொடியங்கிட்ட, அவன் விட மாட்டேங்கிறான். அப்புறம் தான் எடுத்து சொல்றாரு, சரி இப்ப நீ என் கூட வந்துட்டேன்னா அப்புறம் உங்க அம்மாவை யார் பாத்துப்பா, 4 நாளைக்கு முன்னாடி வந்த எனக்கே நீ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா வாழ்நாள் முழுக்க உன்னை பாத்துக்கிட்ட உங்க அம்மாவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாமா, அவங்களுக்கு உன்னோட உதவி தேவை இல்லையா, அவங்க உன்னை பிரிஞ்சு எப்படி உயிர் வாழ்வாங்க நீ நினைக்கிற, உன் அம்மாவுக்கு நீ தேவை, அதே சமயம் நீ என்னை வந்து சேரக்கூடிய அந்த காலம் இன்னும் கூடி வரவில்லை, அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த செய்தியை நம்ம நந்தி கேட்டு நான் புரிந்து கொண்டேன், அந்த பையனுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லி எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, சதி உங்களோட சேரதற்கான அந்த காலம் இன்னும் கூடி வரல அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நந்தி தேவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் சதி ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எப்படி சிவனை போய் பாக்குறது, அவர் எங்க போயிட்டு இருப்பாரு, எந்த தெருவில் இருப்பாரு, எதுவுமே தெரியாதே, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி சொல்றாங்க, எப்படியாவது நீ சிவனை கண்டுபிடி, அந்த ஜடனை கண்டுபிடிச்சு அவர் கூட சேர பாரு, நீ தாமதிக்கிற அந்த ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடி நேரமும் அவர் உன்னை விட்டு பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி போற மாதிரி நான் உணர்கிறேன், இன்னைக்கு நீ அவரை பார்க்கலனா வேற என்னைக்குமே அவரை பார்க்க முடியாம போயிடும், எப்படியாவது ஜடனை பார்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அட்வைஸ் பண்றாங்க. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொடிய வந்தான், மாமா மாமான்னு ஜடனையே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அந்த பாலகனோட வீடு தெரிஞ்சா மேபி அங்க போய் பார்க்கலாம், ஜடன் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன், அந்த பையனை தேடி நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க நம்ம சதிதேவி. சுத்தி யார் இருக்காங்க எவர் இருக்காங்கன்னு கூட யோசிக்காம அரண்மனையில இருந்து அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கால்கள் நிக்கவே இல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ரொம்ப ஆவலா சதி தெரிச்சு ஓடுறத அந்த பக்கம் இருந்து சதியோட அம்மா நோட் பண்றாங்க. இவங்க பேசிக்கிட்டதுல எவ்வளவு கேட்டாங்க, எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த பக்கம் ஒரு வழியா மாப்பிள்ளைக்கு எல்லா அட்வைஸையும் பண்ணி இவனை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா அப்படின்னு நம்ம நந்தியை சொல்லி அனுப்ப, நந்தி அந்த பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அந்த பொடியனோட வீட்டுக்கு அவனை விடுறதுக்காக நந்தி தேவர் போய் கொண்டு இருக்கிறார். அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா நம்ம தச்சன் அடங்குற மாதிரி தெரியலங்க. இன்னும் ஒரு பெரிய குண்டத்துக்கு போறதுக்காக அரசவையை நிறைய பேரை கூட்டி இருக்கிறான். தேவாதி தேவர்கள் கூட அங்க வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடி ஒன்னு சொல்றாரு, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் ஒரு சுயம்பரத்தை நடத்த போறேன், அந்த சுயம்பரத்துக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு இளவரசர்களும் வரணும், சுயம்பரத்துல பங்கெடுக்கணும், கல்யாணம் ஆகிருக்கோ ஆகலையோ, என் பொண்ணை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அத்தனை இளவரசர்களுமே சுயம்பரத்துல பங்கு கொள்ளணும், ஒரு கால் என் பொண்ணு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா என் பொண்ணை கட்டிக்கணும், இது என்னோட உத்தரவு, பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவியை பயன்படுத்தி நான் இந்த அதிகாரத்தை இந்த கட்டளை இடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார். இதெல்லாம் கேட்டதும் அங்க இருக்கிற அரசவையில் இருக்கிற அத்தனை பேருமே பதறாங்க. அதுலயும் குறிப்பா சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் நம்ம சந்திரனோட அப்பா, அவரு என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சுயம்பரத்துல பங்கெடுக்க சொல்லி எப்படி எல்லா இளவரசர்களுக்கும் உத்தரவு கொடுக்க முடியும், அதுவும் பிரபஞ்ச அதிபதியாக இருந்து நீங்க உங்க பொண்ணுக்கு மட்டும் கட்டாய கல்யாணம் பண்ண விரும்பல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளவரசர்களுக்குமே நீங்க கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா, இது என்ன மூர்க்கத்தனமா இருக்கு அப்படின்னு இவர் தாங்க நியாயத்தை எடுத்து கேட்கிறாரு, சத்தம் போடுறாரு. உடனே தச்சன், என்ன சிவன் பக்கம் சாஞ்சிட்டீங்களா, சந்திரன் உன் பிள்ளைய அவர் காப்பாத்தினாருங்கிறதுக்காக சிவன் பக்கம் சாஞ்சி பேசுறீங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பந்தியவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம காசு பெருசியும் நியாயத்தை எடுத்து சொன்னா, என் மாப்பிள்ள நீ மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணுவியா வேற எவனுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. பொண்ணுங்க கூட இல்ல நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல வர தன்னோட பொண்ணுகளையுமே திட்ட ஆரம்பிக்கிறார். சுயம்வரத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறட்டும் அப்படின்னு அந்த பெரிய குண்டை போட்டுவிட்டு எல்லாரையும் கதிகலங்க வச்சுவிட்டு தச்சன் அரண்மனையை விட்டு கிளம்பி போயிடுறாரு. பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி பார்த்திருப்போம், இல்ல தனியா மாப்பிள்ளைக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி பார்த்திருப்போம். இங்க என்னடா பொண்ணுக்கும் கட்டாய கல்யாணம், சுயம்பரத்துல பங்கெடுக்க போற அத்தனை பேருக்கும் கட்டாயமா விருப்பமே இல்லைனாலும் வந்து பங்கெடுக்கணும், என் பொண்ணு மாலைய போட்டா நீதான் என் மருமகங்கிற மாதிரி ஒரு பெரிய கூத்த பண்ணிட்டு போறாரு தச்சன். அதுக்கு அடுத்து என்னாகும் அடுத்த எபிசோட்ல. தேங்க்யூ.